மேகமலை ஹைவேஸ் பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு சென்ற திமுக வேட்பாளர் வாகனம் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. 14ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேகமலை ஹைவேஸ் பகுதியில் குடியிருக்கும் எந்த ஒரு குடியிருப்புகளுக்கும் வீடுகளை பழுது பார்த்து பராமரிக்க ஈடுபட மரம் உள்ளிட்ட பொருட்களை கூட அனுமதிக்காத வனத்துறையை இவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருவதோடு இந்த பகுதியில் தேவையான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என இப்பகுதி தொழிற்சங்கத்தினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இந்த பகுதிக்கு செல்லும் சாலையில் 2 புறமும் புதர்களை கூட வெட்டி அகற்றுவதில்லை என குற்றம் சாட்டி வரும் நிலையில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் திமுக வேட்பாளருமான மகாராஜன் பிரச்சாரத்திற்காக ஹைவேஸ் பகுதிக்கு பிரச்சார வேன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வாகனங்களுடன் சென்றார். அப்போது மணலாறு எஸ்டேட்டில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வேட்பாளர் மகாராஜன் காருக்கு முன் வந்து கருப்பு கொடி காட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திமுக சட்டமன்ற வேட்பாளர் மகாராஜனுடன் வந்திருந்த திமுக கட்சியினர் மற்றும் நிர்வாகிகளுடன் தங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யவில்லை என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சட்டமன்ற உறுப்பினரின் பிரச்சார வாகனம் உள்ளிட்ட வாகனங்கள் சாலையில் நிறுத்தப்பட்டு அப்பகுதியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. 1 மணி நேரத்துக்கு மேலாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் 2 முதல் 3 கட்டங்களாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அடிப்படை வசதிகளை செய்து வருவதாக உறுதியளித்த பின் மகாராஜனின் பிரச்சார வேன் உள்ளிட்ட பிரச்சாரத்திற்கு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது. பிரச்சாரத்திற்கு சென்ற திமுக வேட்பாளர் பிரச்சார வாகனம் உள்ளிட்ட வாகனங்களை அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என ஹைவேஸ் தொழிலாளர்கள் மறைத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் தேனி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.